கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைப்படக்கூடாது. இது கூழ் குடிக்கணும்னு ஆசைன்னா மீசையில் ஒட்ட தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிற ஒரு பிளான் இல்லாமல் லாஸ்ட் 1 மந்த்தாக கோல்டு ஏறுது, லாஸ்ட் 6 மந்த்ஸாக கோல்டு ஏறுதுங்கிறத மட்டும் பார்த்து கோல்டு வாங்குவது மனத்தான். கோல்டு வாங்குன்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன், சரி கோல்டு வாங்கிட்டேன், எல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க 10% கோல்டு இருக்கலாம், 15% கோல்டு இருக்கலாம். பட் என்ன அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, ஓகே நான் வாங்கிட்டேன், அவங்களை கேட்டு நான் வாங்கிட்டேன்னு வச்சு வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஹவு டு ஐ மேனேஜ் தட் போர்ட்ஃபோலியோ. எதுக்காக நம்ம வந்து ரிச் ஆகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கியே போயிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, வாரன் பஃபட் பாரு, இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸே வருது. ரிச் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ ஒன்லி வே, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வழியா, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீ ரிச் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க? வெரி நைஸ் கொஸ்டின். நமக்கு ரிஸ்க்குங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே பேசி பழகிட்டோம். நான் என்ன சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி 35 கீழே இருக்கிற கேரியர் ரிஸ்க்ஸ் எடுக்கும். என்னுடைய சம்பளமே இவ்வளோதான், பட் நான் கடன் வாங்கி தான் என் சம்பளத்தோட 3 times ஜாஸ்தியாக மொபைல் ஃபோன் வாங்குவேன், டிஎஸ்எல்ஆர் வாங்குவேன், பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன்னா அது தப்பு. ஹாப்பினஸ் இஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் ஹாப்பினஸ். கரெக்ட். அடுத்தவங்க சொல்றதுனால நம்ம ஒன்று வாங்குறதுனால ஹாப்பினஸ் கிடையாது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பட் அவங்க வாங்கினாங்கன்னு நீங்கள் வாங்குங்க, பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வாங்க. அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா வாங்குங்க. அல்டிமேட்லி மணி இஸ் ஃபார் ஸ்பெண்டிங். பாண்ட்ஸுங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட், எஃப்டி தானே, இதில் என்ன பெரிய விஷயம், இன்ட்ரெஸ்ட் பண்ணி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஏஜ் வந்து ஒரு 26-27 இருக்கு. நான் வந்து ஒரு 2 to 3 yearsல மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு வந்து இதை ஷார்ட் டேர்ம் கோல்னு வச்சுக்கோ சார். ரிட்டையர்மெண்ட் என்னோட லாங் டேர்ம் கோல். நான் ஒரு 25 years 30 years வைக்கிறேன். இந்த ஷார்ட் டேர்ம் கோலுக்கு என்ன மாதிரியான பிளான் பண்ணணும், இந்த லாங் டேர்ம் கோலுக்கு என்ன மாதிரியான பிளான் பண்ணணும்? பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி படிப்போம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படிப்போம், பிராண்டிங்னா என்னன்னு படிப்போம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு படிப்போம். பட் ஃபினான்ஸ்னு வரும்போது மட்டும் மணி ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேவ் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாம் நம்ம நினைப்போம். பட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ்ல மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்லயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் நிதி மற்றும் பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் விளக்கி சொல்றதுக்கும் தாய்மொழியிலே சொல்றதுக்கும் மிக குறைவான நபர்கள் இருக்காங்க. அதுல பட்டு சார் ஒரு முக்கியமான நபர், என்னோட ஆசானும் கூட. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபினான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்னே சொல்லலாம். டாக்டர் பட்டாபிராமன் கூட தான் இருக்கும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்பதை எளிய வகையில் கொண்டு சேர்க்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா, with all a huge round of applause, it's time for us to call Mr. Pattabiraman sir. Hi, I'm Pattu from Freefincal. 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 Sometimes people ask me, what does it feel to become financially independent? Honestly, nothing. அந்த கெஸ்ட் வேற யாரும் இல்ல, டாக்டர் மிஸ்டர் பட்டாபிராமன், ப்ரொஃபசர் அட் ஐஐடி மெட்ராஸ். He is also founder and primary editor in Freefincal. இவரை எல்லாருமே நார்மலா பட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட்டு சார் கூட 2 yearsக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம். பர்சனல் ஃபைனான்ஸோட ரொம்ப பேசிக் எல்லாத்தையுமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட ஷேர் பண்ணிருப்பாரு. அந்த எபிசோட மறக்காம பாருங்க. இந்த எபிசோட்ல முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா, பிசினஸ் பீப்புள், ஃப்ரீலான்சிங் பண்றவங்க இல்லைன்னா ஆண்டர்பிரனரா இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களோட மணியை சேவ் பண்ணணும், எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அதை பத்தி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எபிசோட் பண்ணிருக்கோம். இப்போ ரீசன்ட் டைம்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுமே பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, ஆஸ் அ பிசினஸ் பர்சனா ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம கோலை எப்படி செட் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைலா இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க, ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி கான்வர்சேஷன் வித் மிஸ்டர் பட்டு. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க சார்? I'm doing fine. Thank you so much. சூப்பர் சார், சூப்பர் சார். ஹெல்த் எல்லாம் ஓகேவா சார்? much better. ஓகே சார். இந்த எபிசோடில் நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து சின்னதாக ஒரு டெய்லி வேஜஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சேலரி பர்சனாக இருக்கட்டும், அவங்களாம் எப்படி கொஞ்சம் ரிச்சர் ஆகுறது அப்படிங்கிறத நிறையா டீகோட் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக்ஸ் பேச போகிறோம் சார். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எல்லாருக்குமே ஃபோக்கஸ்டாக சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல் பேஸ், உங்களுக்கு என்ன கோலோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் சார். முதல்ல ஏன் கோல் வேணும்னு பேசிடலாம். ஓகே. நிறைய பேர் வந்து நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. பட் எனக்கு எப்போ பணம் வேணும்னு தெரிஞ்சாதான் என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு டிசைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிங்கே நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியணும். நிறைய பேருக்கு அதுவே தெரியல. இட் இஸ் சேட். ஆல்தோ காமன் சென்ஸ் மாதிரி தெரியும். ஏன் இன்வெஸ்ட் இது கூடவா தெரியாதுன்னு நினைப்பாங்க. பட் நிறைய பேருக்கு நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்னே தெரியாமையே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியணும், எப்போ பணம் வேணும்னு தெரியணும்.
எப்போ பணம் வேணும்னு தெரிஞ்சாதான் எனக்கு 5 இயர்ஸ் டைம் இருக்குது, 10 இயர்ஸ் டைம் இருக்குது, 15 இயர்ஸ் இருக்காங்கிற அந்த டியூரேஷனை முதல்ல செட் பண்ணால் தான் ஓகே என்னால் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், என்னுடைய ரிஸ்க் லெவலை நான் டிசைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ 2 விஷயம் இருக்குது. நான் எவ்வளோ ரிஸ்க்கு என்னுடைய தேவைக்கு எடுக்கணும், நான் எவ்வளோ ரிஸ்க்கு நான் எமோஷ்னலாக டாலரேட் பண்ண முடியும். இது 2 விஷயம் இருக்குது. யங்ஸ்டருக்கு மோஸ்ட் லைக்லி 2 மோரலில் சேமாக தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்னால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி பயப்படுற யங்ஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. ஓகே. எஸ்பெஷலி இந்த புல் ரனுக்கு அப்புறம். ஸோ டெஃபினட்டாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஆப்பிடைட்டும் இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய லாங் டேர்ம் நீடுக்கு அது தேவையும் கூட. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் குரூப்பில் என்ன ஆகும்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரிஸ்க்கே தேவையில்லாமல், எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தா பயமாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா பயமாக இருக்குது. பட் ஆனால் அவங்க தேவைக்கு அந்த ரிஸ்க் தேவைப்படும். அதாவது அவங்களுடைய நீடுக்கு அந்த ரிஸ்க் நெசசரி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் ஆப்பிடைட் இல்லைன்னா கூட பட் அவங்களுடைய ஃப்யூச்சர் நீடுக்கு அது தேவை. ஓகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் அவங்கள எஜுகேட் பண்ணணும், ஏன் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஆர் ஆப்போசிட்டும் பாசிபிள். ஒரு 35 year old 40 year old நான் வந்து 100% ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு எஜுகேட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 சைடும் எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. ஸோ பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அது சிம்பிள். இப்போ நான் ஒரு 22 25 இருக்கேன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து என் ரிட்டையர்மெண்ட் இஸ் 30 years 35 years அவே. அந்த டைமுக்கு ஐ கேன் டேக் ரிஸ்க், என்னால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும், ப்ளஸ் என்னோடய தேவைக்கும் அது அப்ராப்ரியேட் ரிஸ்க். ஸோ அந்த எப்போ பணம் வேணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும், அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். கோல் பேஸ்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஏஜ் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏஜ் அண்ட் எப்போ பணம் வேணும், எப்போ பணம் வேணும், நான் எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இல்லை எனக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு எப்போ காலேஜ் போகும், ஓகே. அப்போ காலேஜ்னா அதுக்கப்புறம் பிஜி எப்போ போகும், கல்யாணத்துக்கு செலவு பிளான் பண்ணணும்னா எப்போ கல்யாணம், இதெல்லாம் கோல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் கோல்ஸ் அண்ட் எப்பப்போ தேவை அப்ராக்சிமேட் இயர்ஸ். பட் யூஜிபிஜியை நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே. கல்யாணங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும், ஏன்னா எக்ஸாக்ட் டேட் சொல்ல முடியாது. பட் அது தெரிஞ்சால்தான் என்னால் ரிஸ்க் எடுக்கிறத பிளான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஓகே சார். இப்போ நான் டிஃபைன் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கோல் இருக்குது. இப்போ என்னோட ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யங்ஸ்டருக்கு ஆரம்பிப்போம். என்னோட ஏஜ் வந்து ஒரு 26 27 இருக்குது. நான் வந்து ஒரு 2 to 3 yearsல மேரேஜ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இதை ஷார்ட் டேர்ம் கோல்னு வச்சுப்போம் சார். ரிட்டையர்மெண்ட் என்னோட லாங் டேர்ம் கோல். நான் ஒரு 25 years 30 years வைக்கிறேன். இந்த ஷார்ட் டேர்ம் கோலுக்கு என்ன மாதிரியான பிளான் பண்ணணும், இந்த லாங் டேர்ம் கோலுக்கு என்ன மாதிரியான பிளான் பண்ணணும்? ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் 2 to 3 yearsனால் நீங்கள் டெஃபினட்டாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எப்படி போகும்னு, எப்படி சரியும், மேலே போகுமா, ஒன்று கூரையை பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரலாம், ஓகே, இல்லை ரிட்டர்னே வராமல் போகலாம். 2 years கழிச்சு 2% 1% இல்லை -5% அந்த மாதிரி வரவும் வாய்ப்பு உண்டு. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கக்கூடாது, எஸ்பெஷலி ஃபார் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 yearsல எனக்கு ஒரு பைக் வேணும், இல்லை 2 yearsல எனக்கு ஒரு DSLR வேணும்னு ஒரு கோலாக இருந்தால் அதில் மேபி ஐ கேன் டேக் சம் ரிஸ்க். ஏன்னா இந்த 2 years கழிச்சு எனக்கு DSLR இல்லைனாலும் நான் ஒன்றும், இது என்னோட ப்ரொஃபஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ஐ கேன் மேனேஜ். மேபி 6 மாதம் தள்ளி போடலாம், இல்லை 1 வருஷம் தள்ளி போடலாம். இது ஒன் ஹாபினா ஐ கேன் டூ இட். ஓகே. பட் இம்பார்ட்டன்ட் கோல், மேரேஜ், இல்லை என்னுடைய தேவைக்கு என் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு டூல் வாங்கணும், ஏதாவது டிவைஸ் வாங்கணும்னா அந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் கோலுக்கு நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் டேர்முக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே போகும். என்ன ரிட்டர்ன்ஸ் வேணால் வரும், -35% வரலாம், +90% வரலாம். ஸோ உங்களால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு கேஜ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் 15-20 இயர்ஸுக்கு அப்புறமும் கூட உங்களால் கேஜ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அந்த டைம் இருக்குது, அந்த மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. வெயிட் பண்ணால் மேபி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். அந்த வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு அபிலிட்டி உங்களுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு உண்டு. ஓகே. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு அது கிடையாது, நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே வந்துடும் டக்குன்னு. ஸோ அதனால் டெஃபினட்டாக எந்த விதமான கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க், அதாவது ஈக்விட்டிலேயோ கோல்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கே இல்லைன்னு வேறு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கோல்டை பற்றி கண்டிப்பாக எண்டில் பேசுவோம் சார். இல்லை, பட் ரிஸ்க்குன்னு பேசும்போது அதுவும் புரியுது. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கோல்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியோட அதே அளவு வாலட்டிலிட்டி இருக்கும் கோல்டுக்கும். அஃப்கோர்ஸ் சில டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு மேலே ஏறிட்டே போகிற மாதிரி இருக்கும் சில சமயம். பட் ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கிற, அதாவது வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டெஃபினட்டாக ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு நீங்கள் யூ கேன் ஹாவ் 50 to 70% ஈக்விட்டி. ஓகே சார். மீதி 50 to 30% வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம். ஃபிக்ஸட் இன்கம்னா EPF, PPF,
ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதான் ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 2 இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை ஃபார் லாங் டேர்ம். ஓகே, ஷார்ட் டேர்முக்கு நம்ம என்ன வேணாங்கிறது பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வேணாம், கேபிட்டல் இன்கம் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் என்ன வேணும் சார்? நான் இப்போ ஷார்ட் டேர்மாக பண்ணணும், எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, இப்போ டெப் மியூச்சுவல் ஃபண்ட் போனால் எஃப்டி மாதிரி, எஃப்டியோட கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நான் எஃப்டியிலே சேஃபாக வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோப்பா, உனக்கு வந்து சேஃபான ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? முதல்ல வந்து நான் ஷார்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு திங்க எனக்கு நிம்மதி வேணும். டெஃபினட்டாக எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு அந்த பணம் இருக்கும். நான் வந்து டெஃபினட்டாக அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு எனக்கு கவலை இல்லை, நான் வேறு எங்கேயும் பணம் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு நிம்மதி வேணும். அந்த நிம்மதி வரத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போதும். பர்டிகுலர்லி வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியாது, நான் பிகினர், எனக்கு ஈக்விட்டியை மட்டும்தான் தெரியும். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டோம், ஈக்விட்டி வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சாலும் அது யூஸ் இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு டெஃபினட்டாக அந்த சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போதும். அதுலேயே இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ஸ் இல்லை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸில் போடுறது ரிஸ்க். ஏன்னா பேங்க் திடீர்னு திவாலாலாம், ஆர்பிஐ வந்து லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அஃப்கோர்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் இருக்குது, டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் சில சமயம் அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வராமல் கூட போகலாம் ஆன் டைம். ஸோ எதுக்கு அந்த தலைவலி? எனக்கு வேண்டியது நிம்மதி. அதனால் சேஃப் பேங்க், எஸ்டாப்ளிஷ்ட் பேங்க்ஸில் கொஞ்சம் 1%, 1.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் கூட ஐ கேன் ஹாப்பிலி மேனேஜ். அந்த மாதிரியான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டர். ஓகே சார், இப்போ இந்த பீஸ் ஆஃப் மைண்டை பற்றி பேசும்போது ஒரே ஒரு அந்த சைக்காலஜி ஆஃப் மணி இதெல்லாம் படிக்கும்போது ஒரு தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து ரிச் ஆகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கியே போயிட்டுருக்கோம். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, வாரன் பஃபட் பாரு, இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸே வருது. ரிச் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ ஒன்லி வே, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வழியா, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீ ரிச் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க சார்? வெரி நைஸ் கொஸ்டின். நமக்கு வந்து ரிஸ்க்குங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே பேசி பழகிட்டோம். இப்போவே நான் இப்போ அதை பற்றி தானே சொன்னேன். ஆமாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி 35க்கு கீழே இருக்கிறவங்க கேரியர் ரிஸ்க்ஸ் எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ஸை விட கேரியர் ரிஸ்க்ஸ் அவங்களுக்கு அந்த டைமில் தான் அவங்களால முடிஞ்சால். சில பேருக்கு வந்து முடியாது, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேர்டன்ஸ் இருக்கும், தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சு பணம் வந்தால் தான் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும், அவங்களுக்கு காலேஜுக்கு எஜுகேட் பண்ண முடியுங்கிற பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களால முடியாது. பட் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக கேரியர் ரிஸ்க்ஸ் எடுக்கணும். ஒரு ஹை பேயிங் ஜாபுக்காக மேபி அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது. நான் ரீசெண்டாக வந்து அந்த என்ன படம் 3 Idiots வந்து திருப்பி பார்த்தேன். 3 Idiots வந்து 2008 வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் 2008 அப்போ பார்த்தது. ரீசெண்டாக என் பையனோட பார்த்தேன். ஓகே. 2025 நான் 3 Idiots பார்க்கறதுக்கும் 2008 நான் 3 Idiots பார்த்துக்கும் ஹியூஜ் சேஞ்ச். ஏன்னா 3 Idiots வந்து உங்களுக்கு தெரியும் கதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தவன் வந்து பிஸ்னஸ் பண்ண வருவான். எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து இருந்த இந்தியன் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்ஸ் எக்கானமி, கிக் எக்கானமி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்ட். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு ரிச் ஆகணும்னா, அதாவது ஒரு சீக்கிரமாக ரிச் ஆகணும்னா அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்லோ லேனில் 20-25 வருஷத்துலாம் என்னால் முடியாதுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் அட்லீஸ்ட் நான் ஓவர் நைட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் 10 வருஷம்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் தேவை. யூ நீட் டு பி அ பிஸ்னஸ் ஓனர். ஓகே. அப்போது உங்களுக்கு இன்கமும் ஜாஸ்தி வர வாய்ப்பு உண்டு. அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் படுக்கவும் வாய்ப்பு உண்டு, எல்லாம் அந்த ரிஸ்க் அதிகம். பட் யங் ஏஜில் அந்த ரிஸ்க் டெஃபினட்டாக எடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பண்ண தப்பை விட நான் இது பண்ணலையேன்னு உங்களுக்கு இருக்கிற ரிக்ரெட் தான் ஜாஸ்தி இருக்கும். தப்புனா ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், அது கற்றுக்கிட்டேன், அது ஒரு பாடமாக இருக்கும். பட் நான் இதை பண்ணியிருக்கலாமே, அப்போவே இதை பண்ணியிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணக்கூடாது. ஸோ இப்போவே யங் ஏஜ்லேயே வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நான் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இருந்தால் உங்களுக்கு அந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு. எப்போ உங்களுக்கு இன்கம் ஹையர் அண்ட் ஹையர் க்ரோ ஆகுதோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே. இந்த இப்போ நான் வந்து 40,000 சம்பாதிக்கிறேன், 25,000 தான் சம்பாதிக்கிறேன்னா முக்கால்வாசி எக்ஸ்பென்சஸ்லேயே போயிடும். எஸ்பெஷலி ரெண்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. ஸோ நம்ம சொல்கிற பிளானு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஃபார்முலா அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ரியல் லைஃப்பில். அதுதான் முதல் வீடியோவில் பேசணும் ஃபார் லோ இன்கம் பீப்புள். கரெக்ட். பட் எனக்கு ஐ வாண்ட் டு பிகம் ரிச் அப்படிங்கிற ஒரு ட்ரைவ் இருந்தால் டெஃபினட்டாக யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க்ஸ், கெரியர் ரிஸ்க்ஸ். அந்த கெரியர் ரிஸ்க்ஸ் நீங்கள் எடுத்து உங்களுக்கு இந்த சர்ப்ளஸ் ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுங்களேன், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த சர்ப்ளஸ் ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் உங்கள் வெல்த் பில்ட் ஆகிட்டே போகும். ஓகே. அஃப்கோர்ஸ் இதில் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது, எல்லாராலையும் சக்சீட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் ஏஜ், யூ ஹாவ் டு ட்ரை இட். இப்போ நீங்கள் பண்ணலைன்னா டெஃபினட்டாக 40-45 நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க, ஐயோ இதை பண்ணியிருக்கலாமேன்னு. கரெக்ட். ஸோ அந்த ரிக்ரெட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது பண்ணி ட்ரை பண்ணு. ஓகே சார். ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் இதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஒரு தப்பாக நடக்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கட்டும், நிறையா வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறவங்க இருக்கட்டும், ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே வந்து சேச்சுரேட் ஆகி கொஞ்சம் டவுன் ஆகுறத நான் பார்க்குறேன். என்ன காரணமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு மணி வந்து அவங்க சடனாக ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ தே ஃபர்கட் அபவுட் த ஃப்ருகாலிட்டி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களோட தாட்டில் வந்து மணி வந்தால் நீ என்ஜாய் பண்ணிக்கோப்பா, இல்லைனா மணி வந்தால் உனக்கு 50 இருக்கா 50 நீ பார்த்துக்கோ, இல்லை ஃப்ருகாலிட்டியை நீ மெயின்டைன் பண்ணு, நீங்கள் எதை சூஸ் பண்ண சொல்லுவீங்க சார்? ஃப்ருகாலிட்டியா இல்லை என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கிறதா? சிலலாம் சுட்டு போட்டால் கூட வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஃப்ருகாலிட்டி அதில் ஒன்று. ஓகே. இதெல்லாம் வந்து இப்போவும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என் ஒய்ஃப் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்த ஒரு மைண்ட் செட் நாங்கள் வந்து அந்த லோ மிடில் கிளாஸ்லேயே வளர்ந்ததுனால இப்போ எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆனாலும் எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் நாங்கள் அந்த ஓல்டு மைண்ட் செட்லேயே இருக்கோம். ஓகே. ஸோ அதனால் அந்த ஃப்ரூகாலிட்டிங்கிறது வந்து அது இன்ட்ரின்சிக்காக ஒருத்தருக்கு இருந்தால் வரும், இல்லைனா வராது. ஓகே. இப்போ என்னோடய பையனே வந்து ரொம்ப சில்லியெல்லாம் சொல்லுவான், 50 ரூபா 60 ரூபாய்க்குலாம் ரொம்ப பணம்ப்பா எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு ஏன்னா இப்படி இருக்கானேன்னு தோணும். பட் அது ஓகே, அவனுக்கு அந்த இன்ட்ரின்சிக்காக அந்த ஃப்ரூகாலிட்டி இருக்குது. சில பேருக்கு இல்லை. சில பேர் வந்து எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம்னாலும் 1,00,000 ரூபாய் ஃபோன் வேணும்பாங்க. ஸோ நீ அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவங்களுக்கு இப்படி இருன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்னை வாழ விட மாட்டேங்கிற, என்னை என்ஜாய் பண்ண விட மாட்டேன், இப்போ நான் பண்ணலன்னா என்ன அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இதை பற்றி நம்ம போதனையாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருந்தால் அந்த மைண்ட் செட் இது, அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் மைண்ட் செட். ஓகே, எனக்கு இவ்வளோ தான் சம்பளம்னா அதுக்குள்ளே தான் நான் வாழணும், கொஞ்சமாவது நான் என்னுடைய ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக த்ரூ அவுட் த லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி சின்ன ஏஜ்லேயே இருந்தால் பெட்டர். இல்லைனா வாழ்க்கை தான் பாடங்கள் கற்றுக் கொடுக்கும், ஒன்றும் பண்ண முடியும். ஓகே சார், சூப்பர் சார். இந்த ஆண்டர்ப்ரனர் இருக்கிறவங்க, இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த சேலரி பர்சன் மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட தாட்டு சார். அவங்களால மந்த்லி ஒரு கரெக்டான இது பண்ண முடியாது. இவங்க எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்டோ ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான்டோ சூஸ் பண்ணணும்? ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் தேவை, எல்லாருக்குமே தேவை. பர்டிகுலர்லி சேலரிட் மக்களுக்கு இப்போ என்னுடைய சேலரி தான். ஓகே, என்னுடைய சேலரி 5% இல்லை 10% எவ்ரி இயர் க்ரோ ஆனால் எப்படி என்னுடைய எக்ஸ்பென்சஸ் க்ரோ ஆகும், எப்படி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத அவங்க ட்ராக் பண்ணணும். ஓகே. ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதே டிஃபிகல்ட். 4 times a year 5 times a year இன்வெஸ்ட் பண்ணதே டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா பேமெண்ட்ஸ் வராது. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தேவை பிஸ்னஸில், பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால பேமெண்ட் தள்ளி போகும். அவங்களுக்கு வேறு நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் வராது. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அடுத்த மாதம் பே பண்ணுறேன், 2 மாதம் கழிச்சு பே பண்ணுறேன். நிறைய பிஸ்னஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு பணம் வராது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கும் ஆனால் பணம் வராது. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year பிளான் பண்ணணும். ஓகே, எவ்ரி இயர் எனக்கு இவ்வளோ நான் எப்படியாவது ஒன்ஸ் a year டியூரிங் த இயராவது இவ்வளோ என்னோடய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணால், அஃப்கோர்ஸ் அதில் வந்து ஷார்ட் ஃபால்ஸ் வரும். என்னால் பண்ண முடியாதுன்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணோம். பட் லாஸ்ட் இயர் எனக்கு இவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்குது, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல, மேபி ஒரு 20,000 இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பிளானிங் இருந்தாலே போதும். அந்த பிளானிங் இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஒரு வருஷம் நல்ல பிஸ்னஸ் பூமில் இருந்ததுன்னா உங்களால் அந்த மேக்கப் பண்ணிட முடியும். ஸோ அந்த ட்ராக்கிங் வேணும்.
அது இருந்தால் போதும். நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாமா இல்லை டெய்லி எஸ்ஐபி பண்ணலாமா, எது பெட்டர்மாங்க. ஓவர் 15 year 20 year பீரியட் இட் டசன்ட் மேட்டர். கரெக்ட். நீங்கள் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டராக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்ஸ் இன் 6 months இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்ஸ் அ இயர் கூட எஸ்ஐபி பண்ணலாம். நம்மளோட கேஷ் ஃப்ளோவை பொறுத்து இருக்கு. பட் என்ன முக்கியம்னா ட்ராக் பண்ணணும். என் தேவைக்கு இவ்வளோ பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், நான் பண்ண முடியல, நெக்ஸ்ட் இயர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணணும். ஓகே, அந்த ட்ராக்கிங் இருந்தாலே போதும். இப்போ எனக்கே வந்து நான் லாஸ்ட் 3 months 4 months என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல ஃபார் சம் எக்ஸ்பென்சஸ் பிகாஸ் நான் பண்ணல. எனக்கு அப்படியே மண்டையில் உறுத்திட்டே இருக்காது, நான் இன்வெஸ்ட் பண்ண நான் ஏதோ எனக்கு வந்து அந்த அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஒரு கம்பல்ஷன் வருஷமாக பண்ணிட்டு டக்குன்னு அது ஒரு கம்பல்ஷன். ஸோ அது மண்டையில் உறுத்திட்டே இருந்தாலே போதுங்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக அது எப்படியாவது நீங்கள் பண்ணிவிடுவீங்க. அது இருந்தால் போதும். அந்த மைண்ட் செட் டு ரெகுலர்லி இன்வெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வந்து எப்படி குவார்ட்டர்லி வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ரிப்போர்ட் எடுக்கிறோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பிளான் வச்சு அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரிசைஸ்லி ஒரு சின்ன கேஷ் ஃப்ளோ. இன்ஃபேக்ட் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின டிசிஷனே வந்து அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது. உங்களோட ஏஜ் இந்த 2025 ஏஜ் 2026 2027 அப்படியே ஃப்யூச்சரில் நீங்கள் நெக்ஸ்ட்டு 20 years 30 yearsக்கு என்னோடய இன்கம் இவ்வளோ இருக்க போகுது, என்னோடய எக்ஸ்பென்சஸ் இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸ் மட்டுமே இருந்தால் அது ஒரு லெட்ஸே 8% இன்ஃப்ளேஷனில் இன்க்ரீஸ் ஆகும், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் அ இயர் பார்த்தான்னா கூட எனக்கு ஒரு நான் என்ன பிளான் பண்ணேன், இப்போ என்ன நிலைமையில இருக்கேன், ஓகே, நான் இவ்வளோ சேலரி எதிர்பார்த்தேன், பட் இந்த சேலரி இருக்குது, மேபி ஹையராக இருக்கலாம் லோவராக இருக்கலாம். அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த நிலைமையில தான் நான் இங்கே தான் இருக்கேன் என்னுடைய ஃபைனான்ஷியல் ஜேர்னியில் அப்படிங்கிற ஒரு இன்சைட் வந்து அந்த கேஷ் ஃப்ளோ சார்ட்லேருந்து வரும். அதுதான் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு டூ. நம்மளோட ப்ரெசென்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கணும். இந்த ஏஜில் நம்ம இங்கே இருக்கோம், இந்த ஏஜில் இங்கே போகணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஷீட்டில் 4 காலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம்? ஓகே சார், சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம சேலரி பர்சன் பற்றி பார்ப்போம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்தியனில் வந்து சேலரி தான். நான் அதையுமே கவர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயுமே நிறைய பேர் வந்து சேலரி ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், டேக்ஸ் சேவிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு. டேக்ஸுக்கு நம்ம நெக்ஸ்ட் வருவோம். ஃபஸ்ட்டு வந்து சேலரி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் சார்? இப்போ வந்து 40 வரையும் நான் வந்து வேலை பார்க்க போகிறேன், 40க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு, என்னோடய ஏஜ் வந்து 20-25 இல்லை 40 கிராஸ் பண்ணிருச்சு, ஆனால் நான் வந்து ரிட்டையர் ஆகணும், இப்படிங்கிறவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் பண்ணணும் கோல்ஸு. இதெல்லாம் என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இதெல்லாம் என்னோடய லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு இம்மீடியட்டாக எஃப்டி இல்லை ஆர்டி, அதை பற்றி ரொம்ப மண்டே போட்டு உடச்சிக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஷார்ட் டேர்ம் 2 வருஷம் 3 வருஷத்தில் உனக்கு அந்த பணம் செலவிட போகுது, அதை பற்றி நீ ஏன் மண்டே போட்டு உடச்சிக்கிற? என்னோடய கோல் வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லை என்னுடைய சைல்டுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் 50% ஈக்விட்டி. நான் சொல்கிறது 10 yearsக்கு தாண்டி இருக்கிற கோல்ஸ். 10 years 15 years கழிச்சு தான் எனக்கு பணம் தேவைன்னா 50 to 70% ஈக்விட்டி. ஓகே, மேக்ஸிமம். ஓகே, ஐ வுட் சே 50% போதும், 60% போதும், அந்த பேண்டில் இருந்தால் போதும். அது ஒரு சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். 50% நான் இண்டெக்ஸ் ஃபண்டை மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான், போதும். ஓகே, மீதி வந்து உங்கள் ஆஃபீஸில் இபிஎஃப் இருக்கலாம், நீங்கள் பிபிஎஃப் போடலாம், இல்லை எஃப்டிஆர்டி போடுங்க, இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கொஞ்சம் படித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இதை தான் நம்ம கொஞ்சம் டபுள் டேப் பண்ணணும் சார். நான் ஏன் அகைன் இந்த கொஸ்டின்குள்ளே வரேன்னா, இந்த 50% வந்து ஈக்விட்டி இண்டெக்ஸ் இப்போ நானுமே என்ன பண்ணுறேன்னா சேலரி பர்சன்ட் இருக்கனால என்னோட 50% வந்து நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட 50, என்னோட சேலரிலேருந்து 50 இல்லை, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேருந்து 50 வந்து நான் டேரெக்டாக இண்டெக்ஸில் தான் போடுறேன். இன்னும் வந்து நான் அந்த ஸ்டாக்ஸை பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இது மாதிரி இருக்கிறனால ஸ்டாக்ஸ் பற்றி கொஞ்சம் யோசிப்போம், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ 50 நான் வந்து கவலையே படாமல் இண்டெக்ஸில் போட்டுடுறேன். இந்த அதர் 50 வந்து ஐ ஹாவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். என்னால் வந்து கோல் பேஸ்டு இருந்தாலுமே இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, இதில் 7%, இதில் 8%, இந்த மாதிரி இருக்கும் போது நான் இப்போ எடுத்துருக்கிறதெல்லாம் பிஎஃப் தனியாக வந்துடுது, என்பிஎஸ் நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் என்ன சார் பண்ணலாம்? இல்லை என்பிஎஸ்லேயே நிறையா எல்லாத்தையுமே போட்டுடலாமா? அதாவது என்பிஎஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், முதல்ல அதை எல்லாருக்கும் புரியணும். அதுவே நிறைய பேர் அது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம் நினைக்கிறாங்க. அது சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அவ்வளோதான். அதுவும் மார்க்கெட் ஏறி இறங்கினா அதுவும் ஏறி இறங்கும். ஆமாம், அதுலேயுமே நம்மளை வந்து போர்ட்ஃபோலியோவை டிஃபரெண்ட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, தனியாகவும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்பிஎஸ்லேயும் ஈக்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுவாங்க.
ஸோ எக்ஸ்ட்ரா ஓவரால் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து ஈக்விட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், மோர் தேன் 70% ஆகிடும். அது பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 50-60% நான் தனியாக ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, என்பிஎஸ் வந்து டெட் காம்பனண்ட், அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் காம்பனண்ட்டில் ஒரு பார்ட். ஸோ என்பிஎஸ் வந்து ப்ரைமரிலி வந்து அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது சி ஆப்ஷன் இல்லை ஜி ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் என்பிஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். அஃப்கோர்ஸ் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, என்பிஎஸ்சில் 60 வரைக்கும் லாக்டவுன். நீங்கள் 60க்கு முன்னாடி பணம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா 80%க்கு மேண்டட்டரியாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் வாங்கி ஆகணும். அதாவது ஒரு ஆன்யூட்டின்னு சொல்லுவாங்க, மந்த்லி பென்ஷன் வர மாதிரி ஒரு ஸ்கீம் வாங்கி ஆகணும். ஸோ 80% அப்படியே லாக் ஆகிடும் பணம். 20% தான் உங்களால் எடுக்க முடியும். 60 தாண்டி உங்களால் 60% வெளியே எடுக்கலாம், 40% இந்த பென்ஷன் ஸ்கீமில் போடணும். அது தேவையான்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்தால், அதாவது 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, நான் ஸ்டேபிளான ஜாபில் இருப்பேன், ரொம்பலாம் ஜாப் சேஞ்ச் பண்ண மாட்டேன், அன்லஸ் தெர் இஸ் சம் பிக் ப்ராப்ளம்னா அவங்க என்ன வெளியே அமிச்சாலோடைய நான் போகிறது இல்லை, ஐ லைக் மை கம்பெனி. அண்ட் அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் தராங்க, அவங்களும் என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன் அடிஷன் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தவிர, அப்போனா என்பிஎஸ் இஸ் a குட் ஆப்ஷன், பரவாயில்ல. எப்போது என்பிஎஸ் இஸ் a நேச்சுரல் ஆப்ஷன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பிஎஸ்யூ எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ், அவங்க வந்து டிப்பிக்கலாக வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஒரு யூஸ்வலி தே வில் ஸ்டே இன் த ஜாப் ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அவங்களுக்கு என்பிஎஸ் இஸ் a நேச்சுரல் ஆப்ஷன். ஓகே. இப்போ கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு ரெண்டு வருஷமாக எனக்கு அப்ரைசலே வரல, இன்க்ரிமெண்ட்டே வரலன்னா தே வில் ஜாப் ஹாப், வேறு ஜாபுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஜாப் ஹாப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, புது கம்பெனியில் என்பிஎஸ் தரலைன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அஃப்கோர்ஸ் அது நீங்கள் தனியாக கான்ட்ரிபியூட் பண்ணோம், அது ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாமல் என்பிஎஸ்சில் போடுறது எனக்கு தெரிஞ்சு, அன்லெஸ் நான் சொல்கிற மாதிரி ஸ்டேபிள் ஜாப், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் ஓகே என்பிஎஸ் ஓகே, இல்லைன்னா என்பிஎஸ் தேவையில்லை. அப்போ நான் வந்து இப்போ நான் ஜாப் பார்க்கல, நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஜாபில் இருந்தேன், நான் என்பிஎஸ் போடும்போது 2 இயர்ஸ் ஜாபில் இருந்தேன். இப்போ நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் சில விஷயங்கள் பண்ண போகிறேன், இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒர்க் ஆனால் நான் இங்கே இருக்க போகிறேன், இல்லைனா மறுபடியும் நான் ஜாப் போக போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் போது இந்த என்பிஎஸ்ஸை வந்து நான் பிஸ்னஸ் பண்ணும் போதும் கண்டினியூ பண்ணுறது பெட்டரா? கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், எப்படி 60 இயர்ஸ்க்கு நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போகிறது பெட்டரா? இல்லை, ஆக்சுவலி பண்ணலாம். முன்னாடியே உங்களுக்கு என்பிஎஸ் இருந்தால் யூ கேன் கண்டினியூ இட், அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பிக்கெஸ்ட் ரோல் என்னென்னா ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. 7% 8% ரிட்டர்ன் உங்களுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்தால் பெரிய விக்ட்ரி. அதுவும் அந்த 7% 8% 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் யூ ஆல்ரெடி அச்சீவ்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோல். பட் அது அப்படி வராது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, டிமாண்ட் சப்ளை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ரிட்டர்ன் பற்றி நீங்கள் சேஸ் பண்ண வேணால் ஃபிக்ஸ்டு இன்கம் காம்பனண்ட்டில். ஸோ அதனால் என்பிஎஸ்சில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸில் போடலாம், கில்ட்டில் போடலாம். ஒன்லி திங் இஸ், நீங்கள் வந்து என்பிஎஸ் டெட் ஃபண்ட்ஸும் நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும், என்ஏவி வந்து மேலேயும் கீழேயும் போகும், சில வருஷம் ரிட்டர்னே வராமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போது அதை வீக்கெண்ட் ஓகே சார். இப்போ அதுக்கு தான் வரோம், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு தான் வரோம். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறது வந்து இந்த எஃப்டி, ஆர்டி, அதுக்கப்புறம் என்பிஎஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே தான் வந்தாகணும். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நானுமே படிக்கும் போது பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். ஈக்விட்டி ஃபண்டில் போடுறதுக்கும் நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, நமக்கு என்ன டைப் வேணும், எதை பற்றி நான் படிக்கணும், எதில் சூஸ் பண்ணணும் என்னோட கோல் பேஸ்டுக்கு? இது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் பெரிய கொஸ்டின். இதுலேயே புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போதும். ஒன்று பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அந்த ஈக்விட்டிலேயே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போதும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் டைப் ஈக்விட்டி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சோண்டு கேஷ் வச்சுருப்பாங்க, அதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். தி ஆப்போசிட் வந்து பாண்ட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாண்டில் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட், எஃப்டி தானே, இதில் என்ன பெரிய விஷயம், இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுதுன்னுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் முன்னாடி சொன்னேன்னான்னு தெரில உங்களுக்கு, இந்த பாண்டை வந்து நான் வந்து பேங்க்கில் வந்து பணம் கொடுத்தேன்னா அவங்க வந்து நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓப்பன் பண்ணுறேன்,
அவங்களுடைய ஆனர் பண்ண ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனர் பண்ணுறதுக்கு அவங்களே எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இது வந்து எனக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன். ஓகே, அவ்வளோதான். வேறு எந்த தேர்ட் பார்ட்டியும் கிடையாது. சப்போஸ் வந்து நான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து ஒரு பாண்டுன்னு வச்சுப்போமே, பேசிக்காக அதுதான். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை நான் 10 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன்னு வச்சுங்க. இந்த 10 இயர் டியூரேஷனில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை நான் உங்களுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இந்த 10 இயர் அப்போ என்ன ஆகிடும்னா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, நான் வந்து 1000 ரூபா கொடுத்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ நான் 1000 ரூபா கொடுக்கணுமா, கம்மியாக கொடுக்கணுமா, ஜாஸ்தியாக கொடுக்கணுமா அப்படிங்கிற அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இருக்குது. சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% இருந்துன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் 10 இயர் நீங்களாக ஓப்பன் பண்ணணுன்னா 8% தான் இருக்குன்னா என்னுடைய 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள். ஓகே, இப்போது மார்க்கெட்டில் யாருமே 9% கொடுக்கல, பட் ஐ எம் ஆஃபரிங் யூ 9% FD. அப்போது நீங்கள் வந்து 1000 ரூபா ஃபேஸ் வேல்யூ விட ஜாஸ்தி கொடுப்பீங்க. ஸோ என்னால் வந்து ஹையர் ப்ரைஸ் டிமாண்ட் பண்ண முடியும். அதே உல்ட்டா நான் 8%க்கு FD வாங்குகிறேன், இப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ என்னுடைய FDயோட மதிப்பு நான் விற்க போனேன்னா என்னுடைய FDயோட மதிப்பு குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் த திங். அப்புறம் இது வந்து பேசிக் தியரி. பட் மார்க்கெட்டுன்னு வரும்போது சப்ளை டிமாண்ட் ஃபோர்ஸஸ் வந்துடும். எந்தெந்த மார்க்கெட், அதாவது நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போகுது, இல்லை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது, அதனால இப்போ நான் இதை வாங்கலாமா வேணாமாங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் வந்துடும். ஸோ அதனால் டிமாண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ், டிமாண்ட் சப்ளையில் தான் எல்லா. ஸோ அந்த சாதாரண ஒரு FD எப்படி ஒரு 2 பார்ட்டிக்கு நடுவில் ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கணும், அவர் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும். கரெக்ட். இதை நடுவில் நான் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு விற்க ஆரம்பித்தேன்னா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துடும். ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களோட NAV வந்து எப்படி வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட NAV வந்து டெய்லி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ நான் ஒரு கோல்கேட் ஷேர் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய மதிப்பு வந்து என்னுடைய அந்த போர்ட்ஃபோலியோட மதிப்பு வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னுடைய FDயோட வேல்யூவும் மாறிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த ஃபோர்ஸஸ். ஸோ அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டோட NAV அந்த டெய்லி வேல்யூ ஆஃப் தட் பாண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த NAVனா கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நம்ம நெட் அசெட் வேல்யூ, அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோட மார்க்கெட் வேல்யூ. அதை நான் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ வேல்யூ, அதுதான் NAV பேசிக்கல். ஸோ பேசிக்காக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளோ மதிப்பு. இப்போ டெப் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்? ஈக்விட்டியில் நமக்கு தெரியும் ஸ்டாக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் ஃபண்டு தனி செப்பரேட், அதுவும் ஸ்டாக்ஸை வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நமக்கு கிளியர் ஆகிடும். டெப்பில் என்னென்ன இருக்கும் சார்? பாண்ட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் பாண்ட் பேசிக்காக டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பாண்ட்ஸ் தான். பாண்ட்ஸுங்கிறது வந்து ஓவர் நைட் பாண்டும் இருக்குது. அதாவது காலையில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கேட்டால் சிரிப்பாக வரும். காலையில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த நாள் காலையில் அவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி கொடுத்துருவார் பணத்தை. இவ்வளோதான் பாண்டு. இட்ஸ் இஸ் ஓவர் நைட் பாண்டு. ஓகே, அதாவது கேஷ் மார்க்கெட்னு வாங்க. எப்படி வந்து கோல்டு ஒரு கமாடிட்டியோ, ஈக்விட்டி ஒரு கமாடிட்டியோ, காட்டன், ஆயில் இதெல்லாம் ஒரு கமாடிட்டிஸோ, கேஷும் ஒரு கமாடிட்டி. ஸோ கேஷ் மார்க்கெட்டில் கேஷ் இஸ் அ பேசிக் கமாடிட்டி. ஒரு நாளைக்கு நான் கேஷ் கொடுக்குறேன், அவர் எக்ஸ்ட்ரா 1% சேர்த்து எனக்கு கொடுப்பார் அடுத்த நாளைக்கு. அவ்வளோதான் பாண்ட். ஸோ இட்ஸ் அன் ஓவர் நைட் பாண்ட். ஸோ இந்த பாண்டோட டியூரேஷன், அதாவது இந்த FDன்னு வச்சுப்போமே, FDயோட டியூரேஷன் 1 நாள்லேருந்து 50 வருஷம் வரைக்கும் இருக்குது. எனி டியூரேஷன் பிட்வீன் 1 day to 50 years. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ தான் ரீசெண்டாக 50 year பாண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன இதில் ஒரு டிஃப்ரென்ஸ்னால், 1 day பாண்டு இல்லை 3 months FD, 4 months FDன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஏன்னா என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும், நான் இப்போ நடுவில் நான் உங்ககிட்ட விற்கிற FD நீங்கள் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா 2 மாதத்தில் அந்த FD முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் புது FD வாங்கிப்பேன். வேறஸ் நான் உங்ககிட்ட 50 year பாண்ட் இல்லை 25 year பாண்ட் விற்கிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் முதல்ல யோசிப்பீங்க, நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா நான் இப்போ அந்த 25 year பாண்ட் அப்படியே லாக் ஆகிடும், நான் அதில் மாட்டிப்பேன். அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ FDயோட டியூரேஷன் ஏற 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 அதோடைய NAV ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ, அதாவது டெய்லி மார்க்கெட் வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். 20 year, 30 year, 40 year பாண்ட்ஸுக்கெலாம் கண்ணா பின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகும் வேல்யூ. வேறஸ் ஒரு 3 year FD,
3 இயர் பாண்ட் 4 இயர் பாண்ட் 3 மந்த் பாண்ட் 1 இயர் பாண்டுக்குலாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஓகே, அப்போ அதுலேயும் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே சார்? எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 100%. ஓகே, அப்போ நான் 3 மந்த்ஸ்க்கு வாங்கிட்டு எனக்கு ஒரு 2% 3% இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறுபடியும் எடுத்துப்பேன், மறுபடியும் போடுவேன் அந்த மாதிரி. ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் உனக்கு அவ்வளோ வராது. உனக்கு கேபிட்டல் கெயின், அதாவது நீ நடுவில் விற்றினா, இப்போ நான் 1000 ரூபாய்க்கு ஒரு எஃப்டி வாங்குறேன், பேங்க்கோட வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட நான் விற்கும்போது லெட்ஸே 1100 ருபீஸ்க்கு வாங்கினேன்னா எனக்கு 100 ருபீஸ் கேபிட்டல் கெயின். ஓகே, கேபிட்டல் லாஸும் வரலாம். பட் இந்த கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் கம்மியாக வரும். 3 மந்த் பாண்ட் 1 மந்த் பாண்ட்னா கம்மியாக வரும். வேறஸ் நான் 25 இயர் பாண்ட் 35 இயர் பாண்ட்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது. லாஸும் அதே மாதிரி ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஸோ முதல்ல என்ன கற்றுக்கணுன்னா, டியூரேஷன் ஆஃப் த பாண்ட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க, அதாவது ஆவரேஜ் டியூரேஷன்பாங்க. அதாவது இப்போ எங்கிட்ட வந்து 3 மந்த் பாண்ட் இருக்குது, 1 இயர் பாண்ட் இருக்குது, 5 இயர் பாண்ட் இருக்குன்னா இதோட ஆவரேஜ் எவ்வளோ ஒருத்தரோட வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 50% வெயிட் கொடுத்துருக்கேன்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ். லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த லிக்விட் ஃபண்டில் 90 டே பாண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. 3 மாதம் மேக்ஸிமம், 3 மந்த் டியூரேஷன் தான். அதுக்கப்புறம் மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்மாங்க. மணி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் 1 இயர், டிப்பிக்கலி 1 இயர். ஸோ இந்த 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சேஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1 டே பாண்டு 2 டே பாண்டெலாம் வாங்குவாங்க. அது மோஸ்ட்லி கம்பெனிஸ் தான் வாங்குவாங்க. அதில் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸும் ஒன்றும் வராது. ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போனோம்னா அது வந்து ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வைப்பாங்க. அது மோஸ்ட்லி கார்ப்பரேட்ஸ் பெரிய, அது நமக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு, அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லை. ஸோ சேஃப் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரிலேட்டிவ்லி சேஃப்னா லிக்விட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். இதுதான் ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேஃபர் ஃபண்ட்ஸ்னால் கில்ட் ஃபண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ 2 விஷயம் மியூச்சுவல் ஃபண்டில். ஒன் இஸ் டியூரேஷன், நான் சொல்கிறது பாண்டோட டியூரேஷன். ஷார்ட் பாண்ட்ஸ்னால் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாது, லாங் பாண்ட்ஸ்னால் நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் 1 day to 50 years வரைக்கும் எல்லா. ஸோ ஃப்ளக்சுவேஷன் ரேஞ்ச் இஸ் வெரி ஹியூஜ். ஃப்ளக்சுவேஷன் வரதுனால நமக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ என்னால் நான் லாங் டேர்ம் பாண்ட் போட்டேன்னா எனக்கு மேபி எஃப்டியோட பீட் பண்ண வாய்ப்பு உண்டு, ஆனால் எஃப்டியோட குறைஞ்சி போகவும் வாய்ப்பு உண்டு. ஸோ பட் பேசிக்லி சேலரிட் வர்சஸ் ஆண்டர்ப்ரனர் மாதிரி தான். ஓகே, அதே லெவல் தான். வந்தால் கேரண்டீடாக கம்மியாக வரும், இது வந்து வந்தால் நிறைய வரும், இல்லைனா ஒன்றுமே வராது. அந்த ஒரு அனாலஜி தான். ஸோ டியூரேஷன் இஸ் அ ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் பாண்ட் டியூரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. செகண்ட் இஸ் கிரெடிட் குவாலிட்டி. ஸோ சேஃப் பேங்க்கா இல்லை சேஃப் பாண்ட் இஷ்யூரா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதுக்கு வந்து கிரெடிட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிரெடிட் குவாலிட்டி வந்து இந்த AAA ரேட்டிங், கிறிசில் ரேட்டிங், AAA ரேட்டிங், AA ரேட்டிங், நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்குது. கேர் ரேட்டிங்ஸ் நிறைய இருக்குது. இதில் என்னென்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தனி ரேட்டிங். கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து நான் தனியாக அதை வந்து நான் ரேட்டிங் கொடுக்க முடியாது. அது கவர்மெண்ட்டே திவாலானா தான் அந்த பாண்டு போகும். கவர்மெண்ட் திவாலானா அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், வேறு ப்ராப்ளம்ஸ் நிறைய டெய்லி எக்ஸிஸ்டன்ஸே எனக்கு ப்ராப்ளம். கரெக்ட். ஸோ கில்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் பாண்டை வந்து இந்த எட்ஜில் வந்து கோல்டு பெயிண்ட் பண்ணுவாங்க, அதனால் கோல்டு கில்டட்னு சொல்லுவாங்க. அதனால தான் கில்ட்டுன்னு பேர் வந்தது. ஸோ அது வந்து கிரெடிட் குவாலிட்டி வைஸ், அதாவது திவால் ஆகாது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு சேஃப்டி, ஹையஸ்ட் சேஃப்டி கவர்மெண்ட் பாண்ட்ஸ். பட் இதுலேயே வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அது அந்த ஒரு. நெக்ஸ்ட்டு வந்து AAA ரேட்டிங் சொல்லுவாங்க. AAA ரேட்டிங்னால் வந்து நல்ல கம்பெனி, சாலிட் கம்பெனி. இது திவால் ஆகிறதுக்கு, அதாவது திவால் மீன்ஸ் நான் கொடுத்த காசை அவன் திருப்பி கொடுக்கல, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒழுங்காக கட்ட மாட்டான், அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க் படிப்படியாக AA அந்த மாதிரி குறையும். ஸோ சேஃபஸ்ட் பாண்ட், கிரெடிட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல், அதாவது நான் பைசா கொடுத்துருவேன், அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலன்னு வச்சுங்க, அப்போது என்னுடைய NAV டமால்னு கீழே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் மியூச்சுவல் ஃபண்ட் வேணும்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் தேவை. அதான் கில்ட் ஃபண்ட்ஸ், அதுதான் கில்ட் ஃபண்ட்ஸ். ஓகே. அப்படி இல்லைன்னா கிரெடிட் ரேட்டிங் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கலாம். இல்லை இது டெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன காமெடினா, சப்போஸ் எனக்கு 2 பேர் இருக்கான், 2 பேருக்கு பணம் வேணும், அவன்கிட்ட FD ஓப்பன் பண்ணுறான் இல்லை பாண்டு கேட்குறான், ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஒருத்தனுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொருத்தனுடைய பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஸோ நான் இந்த கஷ்டமான பிஸ்னஸில், கஷ்டப்படுற பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோடய ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அவனும் வரம் பைசாவும் போகாமல், பட் ஆனால் அவன் தான் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும். ஓகே.
ஏற்கனவே அவன் கஷ்டத்தில் இருக்கான். ஆமாம். பட் அவன் வந்து அவனுக்கு பணம் நான் கொடுக்கணுன்னா அவன் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும். ஸோ கிரெடிட் ரேட்டிங் கம்மியாச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ ரெப்புடேஷன் ரீபேமெண்ட் அபிலிட்டியும் கம்மி. ஓகே. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. நான் வந்து ரிஸ்க் கொடுத்து தான் அவன் மேலே பணம் போடுறேன், அதனால நான் கொடுக்குற ரிஸ்க்கு நீ எனக்கு ஹை அமௌண்ட் கொடு. ஆனால் அந்த பணம் அவன் கொடுப்பானாங்கிறது எக்ஸாக்ட்லி புரியுது. ஸோ இந்த 10%, 12%, 16% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பாண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அவங்களாம் ஆல்மோஸ்ட் கிரெடிட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் எஸ்பிஐ வந்து 7.5% எஃப்டி இன்னைக்கு ஐ திங்க் அப்ராக்சிமேட்டாக சார். 7.5% எங்கே இருக்குது, 16% எங்கே இருக்குது? கரெக்ட், அப்படியே டபுள். அவன் 16% அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா அவன் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு டேக்ஸ் பே பண்ணி மீதி இன்ட்ரெஸ்ட் அப்புறம் தான் அவன் எனக்கு கொடுப்பான். கரெக்ட். அதுக்கு அவ்வளோ ரிஸ்க் அவன் எடுக்கணும். ஸோ அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தான்னா எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் ரிட்டர்னை சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் வர வாய்ப்பு உண்டு. ரிட்டர்ன்ஸ் தயவுசெய்து சேஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. ரிட்டர்ன் கடைசி 1 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது, 3 வருஷம், அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அந்த லாஜிக்கை டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாண்ட் டியூரேஷன், செகண்ட் இஸ் கிரெடிட் குவாலிட்டி. ஸோ யூஸ்வலாக வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நல்ல கிரெடிட் குவாலிட்டி இருக்கிற டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் டு பிகின் வித். ஈவன் லாங் டேர்ம் கோல்ஸாக இருந்தால் கூட ஒரு பிகினருக்கு இது போதும், லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட்லி. மேபி கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் ஜாஸ்தியானதுக்கப்புறம் கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போடலாம். அது கொஞ்சம் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மீடியம் டேர்ம் 5 years 7 years அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. அதே தான் என்பிஎஸ்லேயும். என்பிஎஸ்சில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் 2 இருக்குது. பட் ரெண்டுமே லாங் டேர்ம். ஏன்னா என்பிஎஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் த என்ஏவி ஃப்ளக்சுவேட் ஆகும், கண்ணா பின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். 1 or 2 years ரிட்டர்னே வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இது தயாராக இருந்தால் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு சேஃபாக ப்ளே பண்ணணுன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி. ஓகே சார். மேக்ஸிமம் இந்த சேலரி பீப்புள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரதுக்கு காரணமே ஒரு மெயின் ரீசனாக நம்ம இந்தியாவில் பார்க்குறது வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டேக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறதே நிறைய பேர் போன எபிசோடில் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. டேக்ஸ் சேவிங்க்கு எனக்கு என்ன தான் பண்ணுறது, ஏன்னா ஓல்டு ரெகே மேலே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நியூ ரெகே மேலே எனக்கு ஆப்ஷன்ஸே இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. உங்களோட சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை வந்து நம்மளோட க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணணுமா? அப்படி டேக்ஸை நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நாலேஜ் இல்லை, ஆனால் டேக்ஸ் சேவிங் நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சஜஷன்ஸ். பண்ணாதீங்க, டேக்ஸ் சேவிங்ஸே பண்ணாதீங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் அவ்வளோதான். இப்போ இல்லை வேறு, இப்போது அந்த ஆல்மோஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து ரிடண்டன்ட் ஆகிடுச்சுங்கிறேன். கம்பேரிசனே பண்ண முடியாது, ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. பட் இருக்கிறவங்க ஹோம் லோன் எடுத்துக்கிறேன், நான் ஓல்டு ரெஜிமேல இருக்கேன், நான் வந்து அவன் ரொம்ப கம்மியான பீப்புள்ப்பா. ஆல்ரெடி 75% டேக்ஸ் பேர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு நியூ டேக்ஸ்க்கு. ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 90-95% ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, சேலரியில் எல்லாம் 180D 80C இருந்தால்தான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிஷியல். இவ்வளோ டிடக்ஷன் இருந்தாலும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் நான் லோவர் டேக்ஸ் பே பண்ண போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் அதுதான் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு ப்ராபகேண்டா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன எல்லாருக்கும் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பயம் வந்துடுச்சுன்னா, இப்போது நியூ டேக்ஸ் ரெஜிம்னால இவங்க வாங்க மாட்டாங்க, டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ டேக்ஸ் சேவிங் இன்சூரன்ஸோ வாங்க மாட்டாங்க. கரெக்ட். டேக்ஸ் சேவிங்ஸ் ஹேபிட்டே போயிடுது, நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அது ஒரு ப்ராபகேண்ட். நான் அதெல்லாம் உங்களுக்காக தோணணும், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலாக வரணுங்கிறது எனக்காக தோணுனா தான் நான் பண்ண முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நான் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறேன் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கை மாறிட்டு போகுதில்ல. அதனால் சந்தோஷமாக நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் நீங்களாக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா டேக்ஸ் பே பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு தேசத்துக்கு பண்ணுற ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஆகிடுது. என்கிட்ட வந்து பிடிங்கிக்கிறாங்க, நான் நிறையா வாங்குறேன். இப்போ 12 lakhs per annum வந்துருச்சு. இருந்தாலும் டேக்ஸ் பே பண்ணுறத வந்து ஒரு எனக்கு நாடு என்ன பண்ணுச்சு, நான் வந்து எதுக்காக அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணமே டேக்ஸ் தான். கரெக்ட். இப்போது இவ்வளோ வந்து பாகிஸ்தானை நம்ம இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டோம், நம்ம இந்த வாரம் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் காரணமே டேக்ஸ் தான். நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணம் டேக்ஸ் தான். அது தெரியாது எவ்ரிடே, பட் இந்த மாதிரி நடந்தால் தான் அட்லீஸ்ட் தோணும்.
டாக்ஸேஷன் வந்து மேண்டட்டரி. உங்களுக்கு நான் டேக்ஸ் கட்ட வேணாங்கிற உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்ததுன்னா சேலரி ஜாபை விட்டுருங்க. பி எ பிஸ்னஸ் மேன், ப்ரொஃபஷ்னலாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பயங்கர டாக்ஸேஷன் கம்மி. செக்ஷன் 44 செக்ஷன் 44 AD 2 இருக்குது. இதில் வந்து பயங்கர கம்மி டாக்ஸேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் படி 2 crores கம்மியாக டர்ன் ஓவர் இருந்தால் அண்ட் ஆல்மோஸ்ட் 90%க்கு மேலே டிஜிட்டல் ப்ராஃபிட்ஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே இருந்தால் 6% டேக்ஸ் பே பண்ணால் போதும். கரெக்ட். 6% தான். நீங்கள் 2 crores இருந்தால் கூட 6% ஆஃப் 2 crores தான் உங்களுக்கு ஆக்சுவல் டேக்ஸபிள் இன்கமாக நீங்கள் காமிச்சா போதும். அது எங்கே இருக்குது? டேக்ஸ் சேலரி எங்கே இருக்குது? ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னா பிகம் அ ஆண்டர்ப்ரனர், பிகம் அ ப்ரொஃபஷ்னல். ஏன்னா டாக்டர்ஸ்க்கெலாம் அவங்களுக்கும் கம்மி டாக்ஸேஷன். ஸோ அந்த உங்களுக்கு ரிச்சும் வாங்கலாம், டாக்ஸேஷனும் கம்மியாகும். அப்படி நீங்கள் சேலரியில் தான் நான் இருப்பேன், எனக்கு அந்த சேஃப்டி வேணும்னா வேறு வழியே இல்லை. அஃப்கோர்ஸ் நேச்சுரலி இது வந்து ஒரு பெரிய இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸை டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஷுட் அட்ரெஸ். ஏன்னா நான் சேலரிடாக இருக்கிறவன் வந்து பயங்கரமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க கம்பேர்ட் டு அன் ஆண்டர்ப்ரனர். இந்த இம்பேலன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். பட் ஐ டோன்ட் நோ இதை வந்து பண்ண முடியுமாங்கிறதே வேறு டவுட்டு. அதுதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நிறைய ஜிபேலாம் வந்துடுச்சு, யூபிஐலாம் வந்துடுச்சு. யூபிஐலேருந்து இப்போ ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் டேக்ஸுக்கு பே பண்ணிட்டா சேலரியிலேருந்து பே பண்ண போனால் அப்படிங்கிற அந்த ஒரு நோஷனும் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து தட் இஸ் அ கவர்னன்ஸ் ப்ராப்ளம். புரியுது சார். இருக்கிற நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி புலம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம பணக்காரன் நான் போகிறது. கரெக்ட். அதனால் அதை விட்டுற வேண்டியது. ஓகே சார். இதில் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் தான் வந்து டேக்ஸ் அதிகம், நீங்கள் வந்து இங்கே வந்துருங்க, இங்கே வந்தீங்கன்னா இப்போ துபாய் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் 0 டேக்ஸ், உங்கள் சேலரிக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ஷிஃப்டிங் ஃப்ரம் இந்தியா, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஐ திங்க் அது ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும், ஓவர் த இயர்ஸ் என்னுடைய கண் பார்வையில் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி பிகாஸ் நான் ஐஐடியில் இருக்கிறதுனால ஐ சி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ரிஃபர் டு ஸ்டே இன் இந்தியா. அப்போல்லாம் வந்து இப்போ பெரிய எக்ஸோடஸே நடக்கும் வெளியில் போகிறதுக்கு, எம்எஸ் படிக்கிறதுக்கு இல்லை வெளியில் போய் படிக்கிறதுக்கு. அப்போ வந்து பெரிய புக்காக வச்சுருப்பாங்க கைடு, அதாவது சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ்க்கு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணணுன்னு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போது எல்லாரும் வந்து இந்தியாவிலே நல்ல சேலரி பேக்கேஜ் எல்லாருக்கும் கிடைக்குது, அஃப்கோர்ஸ் ஃபார் சேலரிட் ஜாப்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த பிரெயின் ட்ரெயின் ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் டேக்ஸுக்காக எந்த டிசிஷனும் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நாடே மாற்றி இப்போ வேறு நாட்டுக்கு போகிறது, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கரெக்ட். ஏன்னா பர்சனல் இஸ் அ வெரி பர்சனல் டிசிஷன். ஒருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாராலையும் துபாய்க்கு போயிட முடியாது. கரெக்ட். அது சூப்பர் சார். இன்னொரு கான்செப்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த உமன்ஸ்க்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நான் பார்த்துட்டு வரேன். இப்போது கேர்ள் சைல்டாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம எஃப்டியில் போடுறது, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறது, இது எல்லாமே க்ரோ ஆகிட்டு வருது. நார்மலாக எனக்கு ஒரு கொஸ்டினாக என்ன கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா, இது வந்து ஆடியன்ஸும் நம்மளோட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு உமனாக ஒரு கேர்ளாக இருக்கேன், ஒரு 18 to 20 இந்த ரேஞ்சில் நான் ஒரு ஜாபுக்கு போயிடுறேன். ஒரு 6 to 7 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மேரிட் ஆனதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க எல்லாருமே ஜாப் போயிடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 6 to 7 இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து கொஞ்சம் பெட்டராக என்னோடய லைஃப் இருக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கணும்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் இதில் வந்து நைஸ் கொஸ்டின். முதல்ல ஐ டோன்ட் நோ இஃப் நான் ஆன்சர் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு தெரியல. பட் ஃப்ரீஃபின்காலுக்கு நிறைய விமன் ரைட்டர்ஸ் அப்பப்போ எழுதுவாங்க. அதில் வந்து ஆயுஷி மோனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. அவங்க ஷீ செட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பர்சனல் ஃபைனான்ஸ் இஸ் நாட் ஜெண்டர் பேஸ்ட். ஓகே. மேனாக உமனாங்கிறது செகண்டரி கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு வந்து பணம், எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறது இட் டசன்ட் மேட்டர். நீ ஆனா பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ நீ சாதாரணமாக அந்த வித்தவுட் திங்கிங் அபவுட் ஜெண்டர் நீ அதை முதல்ல அந்த ப்ராப்ளத்தை யோசி. ஸோ நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒருத்தவங்க வந்து 22, 23 இயர் தே ஸ்டார்ட் ஏர்னிங்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு 5-6 இயர்ஸ்க்கு தே ஷுட் அக்ரெசிவ்லி இன்வெஸ்ட். சப்போஸ் நான் ஃபார் சம் ரீசன் நான் கல்யாணத்துக்கப்புறம் என்னால் கண்டினியூ வேலை பண்ண முடியல, இல்லை சைல்டு பர்த்துக்கு அப்புறம் என்னால் வேலை பண்ண முடியல ஃபார் சம் ரீசன்னா, அதை வந்து அஃப்கோர்ஸ் அதை வந்து ரொம்ப பிளான் பண்ண முடியாது. பட் சில பேர் வந்து தே மே டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மை ஒய்ஃப், ஆல்தோ ஷீ இஸ் அ PhD, ஷீ டிசைடட் நான் மதர் ஆனதுக்கப்புறம் ஐம் நாட் கோயிங் டு ஒர்க்.
அப்படின்னு அவங்க கிளியராக இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது இம்பார்ட்டன்ட். எப்போ அவங்களுக்கு பணம் கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிக்குதோ இம்மீடியட்டாக இதே 50% ஈக்விட்டி 50% ஃபிக்ஸட் இன்கம் போதும். அந்த ரூல்ஸ் இஸ் த சேம். பட் அவங்க வந்து நெக்ஸ்ட் 5 years to 10 years தான் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருணும். தே ஷுட் கண்டினியூ பண்ணக்கூடாது. பட் ப்ரெஃபரபிளி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக வச்சுக்கிறது முக்கியம். ஸோ ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் தே ஹேவ் அ பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட். அவங்களால அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தே டோன்ட் நீட் டு ரிலை ஆன் தர் ஸ்பவுஸ். அந்த ஒரு பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் போதும். ப்ளஸ் இந்த சாதா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெகுலர் ஃபார் எவ்ரிபடி. ஓகே சார், இப்போ தான் நம்ம கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட்குள்ளே வரோம். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கோல்டு பற்றி பேசியிருந்தோம். அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீலாக கட் பண்ணி போட்டிருந்தேன். பயங்கரமாக அடி வந்துச்சு. எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அப்பா வந்து 20 yearsக்கு முன்னாடி கோல்டு வாங்கி வச்சுருந்தாரு, இப்போ நான் அந்த கோல்டு வச்சு தான் வாழ்கிறேனே அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரெக்கார்ட் படியுமே பார்க்கும்போது 20 years லாஸ்ட் 20 years எடுத்தோம்னா தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு 6 மாதத்துலேயே வந்து 2000 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ஹரி டு பை கோல்டு, ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் கோல்டு நம்ம வாங்கி ஆகணுங்கிற ஒரு துடிப்பில் இருக்காங்க. இப்போது க்ரோத் இப்படி தான் இருக்குமா, இல்லை இதில் என்ன ரிஸ்க் இருக்கும் சார்? நான் என்ன கோல்டு வாங்குன்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன்னா, சரி கோல்டு வாங்கிட்டேன், எல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க 10% கோல்டு இருக்கலாம் 15% கோல்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் என்ன அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, ஓகே நான் வாங்கிட்டேன், அவங்கள கேட்டு நான் வாங்கிட்டேன்னு வச்சுங்க, வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஹவு டு ஐ மேனேஜ் தட் போர்ட்ஃபோலியோ. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 3 அசட்ஸ் இருக்கும். அப்போது கோல்டு இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், ஃபிக்ஸட் இன்கம் இருக்கும். 2 அசட்னா நான் இந்த ரீபேலன்சிங் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் 50-50 ஆரம்பிக்கிறேன்னா மார்க்கெட் மேலே ஏறும் கீழே ஏறும்னா எவ்ரி 2-3 yearsக்கு ஒரு தடவை வந்து நான் அந்த ரீசெட் பண்ணணும், அசட் அலோகேஷனை ரீசெட் பண்ணணும். 50-50ங்கிறது 45-65 ஆச்சுன்னா இங்கேருந்து 5% எடுத்து எய்தர் ஸ்டாக்லேருந்து ஈக்விட்டிலேருந்து போடணும், இல்லை ஃபிக்ஸட் இன்கம்லேருந்து இந்த 5% ஷிஃப்ட் பண்ணணும். 3 இருந்தால் இந்த கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிடும். நான் எப்படி ரீபேலன்ஸ் பண்ண போகிறேன், இந்த கேள்வியை யாருக்குமே பதில் தெரியாது. எனக்கு கோல்டு வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு கூழ் குடிக்கணும்னு ஆசைனா மீசையில் ஒட்ட தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிற ஒரு பிளான் இல்லாமல் இப்போது லாஸ்ட் 1 month கோல்டு ஏறுது, லாஸ்ட் 6 months கோல்டு ஏறுதுங்கிறத மட்டும் பார்த்து கோல்டு வாங்குறது மடத்தணும். எனக்கு அந்த பிளான் இல்லை. எனக்கு நான் எப்படி அந்த அசட்டை மேனேஜ் பண்ண போகிறேங்கிற ஒரு பிளான் வேணும். இப்போ என் கோல்டு வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா, இன்றைக்கி நான் 10% எக்ஸ்போஷர் இருக்குது, 15% எக்ஸ்போஷர் இருக்குன்னா, நாளைக்கு அது 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக சரிஞ்சிடுச்சு, கோல்டு ஏறிடுச்சு. அப்போ நான் வந்து 1 year கழிச்சு 2 year கழிச்சு என்ன பண்ண போகிறேன், அப்படியே விட்டுற போகிறேன்னா, இல்லை அந்த எக்ஸ்ட்ரா 10% கெயின் இந்த கோல்டு அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஃபிக்ஸட் இன்கமில் போட போகிறேன்னா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன்னா, அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு இல்லைன்னா தயவுசெய்து கோல்டு வாங்காதீங்க. அந்த பிளான் இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அது ஒரு உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், அதுக்கு ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா இங்கே கோல்டு வாங்குறதுல யூஸே இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து அதாவது ஒரு இந்த சொல்லுவாங்க, ஒரு பிளாட்லலாம் வந்து கோர்ட் கேஸில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிளாட்டில் என்னெல்லாமோ வளரும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு மாதிரி இருக்கும். கரெக்ட், மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு கார்டு மாதிரி இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ. அவ்வளோதான். அது அப்படி விட போகிறீங்களா, இல்லை ஒரு ஆர்டர் ஒரு ஸ்ட்ரக்சர் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தேவையாங்கிறது அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, எது இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுதுன்னு வச்சுங்களேன், ஐயோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஈக்விட்டியாகவே இருக்கணுமேனு யோசிப்பாங்க. கோல்டு ஏறிச்சுன்னா ஐயோ நான் கோல்டே வாங்கலை, நிறைய கோல்டு வாங்க போகிறேன்னு யோசிப்பேன். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் விழும். அப்போ தான் இப்போ ஆச்சு. நீங்கள் சொல்கிற இப்போ லாஸ்ட் 1 month ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அப்படி தான் அந்த ஏற்றம் இறக்கம்லாம் நார்மலாக இருக்கும். அப்படி எனக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் ஒரே ஒரு மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து 3 அசெட் கிளாஸ் இருக்கணும். ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம், பாண்ட்ஸ், இல்லைனா கோல்டு ஆர் சில்வர். ஸோ அதில் வந்து மினிமம் 10% இருந்தால் ஆகணும் ஆஃப் ஆல் 3. எனி டைம்லேயும் மினிமம் ஈக்விட்டி 10%, மினிமம் கோல்டு அந்த 10%, மினிமம் பாண்ட்ஸ் 10%. பட் அவங்க யூஸ்வலாக வந்து டிப்பிக்கலாக வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி ஓரியன்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஈக்விட்டி இருக்கும், பட் கோல்டும் இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் அவங்களே வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க கோல்டு. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம். ஸோ நான் மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினேன்னா எனக்கு கோல்டோட பெனிஃபிட்டும் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் சும்மா வந்து கோல்டு வாங்குறது, இதை பார்த்து அதை பார்த்து கோல்டு வாங்கினா அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் என் தலையில் வந்து விழும். பட் நான் ஆனால்
ஒரே ஒரு மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் தான் பெனிஃபிட்டு. நான் ஏற்கனவே 4 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நான் 5ஆவதாக மல்டி அசெட் போட போகிறேன்னா அந்த மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்போஷரே வந்து 20% இருக்கும். அந்த 20% இன்ட்டு 10% தான் உங்களுக்கு இன்னும் கம்மியாயிடும். நீங்கள் 1% 2% தான் கோல்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பிளானிங் இருந்தால் கொஞ்சம் பெட்டர். ஓகே, நம்மளோட கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டு எக்ஸாம்பிள் வந்து பயங்கரமான எக்ஸாம்பிள் சார். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து காடாக தான் போகுமே தவிர அதை அறுவடை பண்ண முடியாது. ஒரே ஒரு தானியமோ ஒரே ஒரு அது மாங்காய் தோப்போ இல்லை தென்னை மரமோ இருந்தால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், நம்ம அதை வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, அந்த கார்டு எக்ஸாம்பிள் பயங்கரம் சார். கான்செப்டாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா கோல்டு வந்து வாங்க வேணான்னு சொல்லலை, நம்மளோட கான்செப்ட் அது கிடையாது. கோல்டு வேணுங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கணும், அதை நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி, அதுக்கு அந்த பிளானிங் இல்லாமல் நான் வாங்கக்கூடாது. எல்லாரும் ஏன் கோல்டு வாங்குறாங்கன்னா ஐயோ கோல்டு ஏறிட்டே போகும்பாங்க. 100% தப்பு. கோல்டுலாம் ஏறிட்டே போகாது. இன்ஃபேக்ட் கோல்டு ஐஎன்ஆர் வெர்சஸ் கோல்டு யூஎஸ்டி சார்ட்ஸை கம்பேர் பண்ணோம். கோல்டு யூஎஸ்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் இஃப் ஐம் நாட் ராங் 1975 1995 ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் சரிவிலே இருந்தது. 20 இயர்ஸாக கோல்டு சரிவில் இருந்தது. ஐஎன்ஆர் யூஎஸ்டி கோல்டு ரேட் மட்டும். அதே 20 இயர் பீரியடில் இந்தியன் எக்கானமி பேங்க்ரட் ஆச்சு. 1990 இந்தியாவோட எக்கானமி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 17 rupees இருந்தது யூஎஸ் டாலர். அப்போது ஓவர் நைட் இட் பிகம் 36 rupees. ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே 36 rupees. ஓகே, 17 rupees எங்கே 36 rupees எங்கே ஓவர் ஒன் டே. ஓகே, எக்கானமி ஓப்பன் ஆனும்போது அப்போது கோல்டு கண்ணா பின்னான்னு ஏறிச்சு. ஸோ கோல்டு ஐஎன்ஆர் வந்து ஏறிட்டே போச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 30 years 40 years 20 years இந்த கம்பேரிசன்லாம் பண்ணுறவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா இந்த ஒன்று கோல்டு யூஎஸ்டி இறங்கும்பொழுது கோல்டு ஐஎன்ஆர் ஏறிட்டே போகுது. ஏன் ஏறிட்டு போகுதுன்னா அண்டர்லைங் அசெட் வந்து குறையுது. பட் கரன்சி ஃபாரெக்ஸ் ரேட்னால மட்டுமே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஐஎன்ஆரில் இன்க்ரீஸ் ஆகுது, யூஎஸ்டியில் குறையுது. 2010 அப்புறம் தான் இந்தியன் எக்கானமி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆச்சு. ஐஎன்ஆர் பிகேம் ஸ்டேபிள். அப்போது நீங்கள் அதுக்கப்புறம் தான் கோல்டு ஐஎன்ஆர் கோல்டு யூஎஸ்டி ஓரளவுக்கு சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எப்போவுமே ருப்பி வீக் ஆச்சுன்னா கோல்டு ஏறும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4% 5% அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம எஃப்டிலே போட்டு போயிடலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, பாரு ஐஎன்ஆர் வந்து வீக் ஆகிட்டே தான் போகும், டாலர் ஏறிட்டே. இதே இந்த கோல்டுக்கு என்ன பாட்டு பாடுறாங்களோ அதே பாட்டு யூஎஸ்டிக்கும் பாடுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15-20 இயர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் யூஎஸ்டி ஐஎன்ஆர் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5% 4% அதுக்கு அவ்வளோதான் இருக்கும். அந்த 4% 5% தான் உங்களுக்கு அப்படியே ஆட் ஆகிடுச்சு கோல்டில். பட் நீங்கள் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்பினீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன்ஸ் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வராது. டெஃபினட்டாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு 6 months பீரியடில் கண்ணாப்பினான்னு ஏறும். பட் அது ட்ரூ ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ. ஸ்டாக் மார்க்கெட் கண்ணாப்பினான்னு ஏறும். பட் நெக்ஸ்ட் 1 year 1.5 yearsக்கு ஒன்றுமே வர அதே கோல்டுலேயும் நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். நான் இல்லை கோல்டு நெகட்டிவ் ஆகும்போது நான் விற்றுருவேன் அந்த மாதிரிலாம் உங்களால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. கரெக்ட். ஸோ நான் இதை வாங்க போகிறேன், எனக்கு இது தேவை, எனக்கு இது ஒரு ஆசைனா அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நீங்கள் தயாரா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ்க்கு தயார் இல்லை. அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலும் நான் டேக்ஸ் பே பண்ண மாட்டேன், அதனால் ரீபேலன்ஸ் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க. ஓகே. ஸோ அது அப்போது வந்து உங்களுடைய கோல்டோடைய பெனிஃபிட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் காணாமல் போயிடும். இப்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டு நான் வாங்கினதுனால எவ்வளோ பெனிஃபிட்டு என்னால் மெஷர் பண்ண முடிஞ்சால்தான் நான் வாங்கின டெசிஷனுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நான் பாட்டு சும்மா 10-11 வாங்கினேன்னா இட் இஸ் ஜஸ்ட் கார்டு தான், காட்டுக்குள்ளே வளர்கிற செடி மாதிரி, அவ்வளோதான். அப்படி தான் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். நான் சைக்கலாஜிக்கலாக நானும் கோல்டு வாங்கிட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ஓவரால் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது யாராலையும் மெஷர் பண்ண முடியாது. கரெக்ட் சார். ஸோ அது ஜஸ்ட் நாய்ஸ். அதனால தான் புரியுது சார். இப்போ இதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து மெயினாக கான்டென்ட் எழுதுறதா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், நீங்கள் DIY தான் நிறையா பண்ணிடுங்க. அதாவது டூ இட் யுவர் செல்ஃப், இதை தான் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு, இப்போ போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு வந்து அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை நிறைய ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் வரைக்கும் நீங்களே பண்ணுங்கள்.
இந்த கார்பஸ் தாண்டி போகுது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு அட்வைசர் வச்சுக்கோங்கன்னு நீங்கள் எப்படி சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஐ திங்க் 100% எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஏவே பண்ணலாம் சார். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லலாம், யூஸ்வலாக நான் தர எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு வீட்டோட வார்ட்ரோப் பார்க்குறீங்க, வார்ட்ரோப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு, சாக்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது, பேண்ட் எல்லாம் தனியாக இருக்குது, எங்கே எது இருக்குதுன்னு உங்களால் டக்குன்னு எடுக்க முடியும். யார் புது ஆள் வந்தால் கூட அவங்களால எது எங்கே இருக்குதுன்னு உடனே பார்த்து எடுத்துட முடியுங்கிற மாதிரி உங்கள் வார்ட்ரோப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மெய்டு தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவையில்லை, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இதே தான் ஃபைனான்சஸ். நான் சொல்கிறது இந்த வார்ட்ரோபுங்கிறது போர்ட்ஃபோலியோ. என்னோடய போர்ட்ஃபோலியோ அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குன்னா, நீங்களே திருப்பி உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்கன்னா, எனக்கு இது அட்வைசரே தேவையில்லை, நானே மேனேஜ் பண்ணிப்பேன். எவ்வளோ கோடி எனக்கு இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிப்பேன். இல்லை நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் திறந்தால் கீழே துணி விடும். கரெக்ட். அவ்வளோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது எது எங்கே இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு, எதுக்காக நான் இந்த துணி வாங்கினேன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருந்தால் டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு, அழகாக அந்த துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தேவை, இப்படி தான் மடித்து வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தேவை. அப்போ வந்து உங்களுக்கு வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அவங்க வந்து ஃபீ ஒன்லி அட்வைசர், அதாவது ஃப்ளாட் ஃபீ. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் எவ்வளோ துணி வச்சுருந்தாலும் என் ரேட்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அட்வைசர். ஸோ அந்த அட்வைசர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து மேப் போட்டு கொடுத்துருவாங்க, இந்த இப்படி இருக்கணும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும், அப்படி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். பட் இதுக்கும் வந்து நெட்வொர்த்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 25 கோடி 30 கோடி இருக்கிறவங்களாம் டிஏவி பண்ணுறவங்க இருக்காங்க, ஹாப்பியாக டிஏவி. என்னென்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், 2-3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய இது இல்லை. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, பணம் ஏறுனா எனக்கு நான் நிறைய ரிஸ்க் எடுக்கணுமே, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நிறைய ஆசையெல்லாம் வந்துடும். அப்போது உங்களுக்கு அட்வைஸ் தேவை, ப்ரொஃபஷனல் அட்வைஸ் தேவை. பட் அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க்ஸும் நிறைய இருக்குது. அட்வைசரி ஃபீயும் ஜாஸ்தி, ரிஸ்க்ஸும் ஜாஸ்தி, அது தேவையும் இல்லை. ஸோ பெட்டர் டு டிஏவே பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். பட் உங்களால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஒரு டெம்பர்மெண்ட் வேணும், அது இருந்தால் பண்ணணும். புரியுது சார். இதில் இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன அரைஸ் ஆச்சுன்னா, அசட் கிளாஸஸ் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அசட் கிளாஸஸ் இருக்குது. எவ்வளோ அசட் கிளாஸஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஆஸ் அ சேலரி பர்சனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், எவ்வளோ அசட் கிளாஸஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? ஐ திங்க் 2 போதும். ஓகே. அந்த 2மே வந்து இப்போது என்கிட்ட நான் நார்மலாக வந்து இந்தியன் பீப்புள்ஸ் எதில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கும், நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுவோம், அது இல்லாமல் கோல்டு, லேண்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 வச்சுருப்போம். இது எல்லாம் தாண்டி நமக்கு வந்தால் ஈக்விட்டி கண்டிப்பாக இருக்கணும், அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டிக்கு வந்துடும். கோல்டு, லேண்டு, நம்மளோட இன்கம், இந்த என்பிஎஸ்சி, பிஎஃப், இதெல்லாம் இது இல்லாமல் இல்லை இது போதுமா, ரியல் எஸ்டேட் கூட வேணாம் அப்படிங்கிற ரொம்ப ஜாஸ்தி. இதுவெல்லாம் கோல்டு வேணாம், ரியல் எஸ்டேட் வேணாம், ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், வீட்டுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அது ஓகே, தட் இஸ் கன்சியூமபிள். கோல்டு ஆஸ் அ கன்சியூமபிள் இட்ஸ் ஓகே. வீட்டில் எனக்கு கோல்டு போட்டுக்க பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு கோல்டு பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி கோல்டு வாங்குறது இட்ஸ் ஃபைன். பட் அது கன்சியூமபிள், நான் அதை வந்து விற்க போகிறது இல்லை, இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் மை நெட்வொர்த். அந்த மாதிரி பர்ச்சேசஸ் ஆர் ஓகே. பட் போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது இப்போ நான் 2 போதும், ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த மாதிரி அடிஷ்னல் அசட் கிளாஸஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பிளானிங் தேவை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் விஷயம் தெரியணும், நூக்கன் கார்னர்ஸ் நமக்கு வந்து சும்மா ஈவன் சொன்னால் ப்ராப்பர்ட்டி ஏறப்போகுது, ஏதாவது ரேண்டமான அட்வைஸ் வச்சு பண்ணக்கூடாது. சில பேர் ரியல் எஸ்டேட்டை பற்றி படிக்கிறவங்க இருக்காங்க, இந்த ஏரியாவில் இந்தந்த ரிசோர்ஸ் இருக்குது, இந்தந்த பில்டிங் வரப்போகுது, இங்கே ஒரு ஹைவே வரப்போகுது, இங்கே ஒரு மெட்ரோ வரப்போகுது, அதனால இங்கே நான் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னா இங்கே பெட்டராக இருக்கும் அப்ரிசியேஷன், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் லீகல் டீமோட, லாயர் வித் ஹெல்ப்போட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் ஓகே. ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பக்காவாக செட் பண்ணிக்கணும். உங்கள் பசங்க படிப்பெல்லாம் பக்காவாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் இருந்தால் ப்ராப்பர்ட்டி வாங்க, இல்லைன்னா வாங்கினீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் பண்ணுவான், எனக்கு 2 வீடு இருக்குப்பா, நான் இதை விற்றுருவேன், எப்போ வேணால் விற்று எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஃபண்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் ஏதாவது ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துன்னா பசங்க டிபெண்ட் பண்ணிவிடுவாங்க.
பசங்க வந்து வீடை விற்காதீங்க, எனக்கு வச்சுக்கணும், எனக்கு வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போது நீங்கள் உங்கள் பிளான் எல்லாம் மாறிடும். அந்த ப்ராப்பர்ட்டியோட அதுதான் ஒரு ப்ராப்ளம். ப்ராப்பர்ட்டியில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நான் அட்லீஸ்ட் ரெண்டாவது வரட்டுமே அப்படின்ற அந்த மாதிரியான. ஸோ இதெல்லாம் என்னால் பிளான் பண்ண முடியாது. 25 இயர்ஸ் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ண போகிறேங்கிறது என்னால் இப்போ பிளான் பண்ண முடியாது. நான் டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க எல்லோரும், அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் ஒர்த் 2 crores அப்படின்னு போட்டு அந்த 2 crores ஆட் பண்ணிப்பாங்க நெட்ஒர்த்துக்கு. பட் நான் அதை விற்றா தான் அதோட வேல்யூ 2 crores. அதுவும் அந்த 2 crores கிடச்சா தான் 2 crores. அது நான் விற்கிறதுக்கு நான் எந்த பிளானும் எனக்கு இல்லைன்னா இட் இஸ் 0. அதுதான் எல்லாருக்கும் கசப்பான உண்மை. அவர் சொன்னால் கோச்சிப்பாங்க. ஓகே சார், நானுமே நிறைய பேரோட சுச்சுவேஷன் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு பிளானில் வந்து வீடு வச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்காக விற்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து இல்லைப்பா இது இருக்கட்டும், நல்லா அப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது அசட் எடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ரிட்டையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸு நிறைய கிட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இந்த டிஐஒய் இருக்கட்டும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கட்டும், இதை பற்றி நம்ம நிறையாவே பேசியிருக்கோம் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஹவ் யூ மெயின்டைன் டிசிப்ளின், நீங்கள் எப்படி வந்து ஓகே இதெல்லாம் நான் பண்ணணும் ஆனால் இதை நான் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிற டிசிப்ளினை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நான் ஃப்ரூகாலிட்டிக்கு சொன்ன பதில் தான். ஓகே, உள்ளிருந்து வந்தால் தான் தில்லானா மோகனம் போல சொல்லுவார், நாமிக் கமலத்துலேருந்து வருது பண்ணுவார். உள்ளிருந்து வந்தால் ஃப்ரூகலாக இருக்கலாம், டிசிப்ளின்டாக இருக்கலாம். டிசிப்ளின்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இல்லை வாழ்க்கையில் அடிபட்டால் டிசிப்ளின்டாக இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஊதாரியாக இருக்கிறவன் டிசிப்ளின்டாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவங்களால, அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் எஸ்ஐபி பண்ணலன்னா நான் மறந்து விடுவேன் இன்வெஸ்ட் பண்ணவங்க. அப்படி எப்படி மறப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு யூ ஆர் இன்வெஸ்டிங். ஒரு மாதத்துக்கு ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி ஜஸ்ட் பேங்க்குக்கு போய் திருப்பி ஒரு ஓடிபி என்டர் பண்ணி பணத்தை ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு 1 minute ஆகும். அந்த 1 minute பர் மந்த் உங்களால் செலவழிக்க முடியலன்னா அப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு பணம்? கரெக்ட். யூ டோன்ட் டிசர்வ் த மணி. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க அதனால் டிசிப்ளின் இல்லைன்னா யூ டோன்ட் டிசர்வ் எனிதிங். அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம அதாவது டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லை, அந்த ரியலைசேஷன் வந்தால் தான் செட் ஆகும். நம்மளா சொல்லி செட் ஆகாது. கரெக்டு சார். அந்த ஃப்ருகாலிட்டிங்கிறதுக்கும் உங்கள்கிட்ட நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே பார்த்தேன். நான் வந்து இப்போ வீட்டுக்குலேருந்து கிளம்பும் போது கூட சொன்னேன், லாஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல பட்டு சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ சொன்னிய நிறையா வந்து போர்ட்ஃபோலியோ நிறைய மணி இருக்குது, ஆனால் வந்து நம்ம கேபில் கூட வந்தாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் ஆட்டோவில் தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் கார் டிரைவர் சீட்லேயே உட்காந்தது கிடையாது. அப்படி எனக்கு தேவையில்லை அதனால். பட் நம்ம திங்க் இருக்கும்ல, நம்மக்கிட்ட இவ்வளோ கார்பஸ் இருக்குது, நம்ம வந்து ஏன் வந்து ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடாது அப்படிங்கும் போதும் ஓகே நமக்கு இது போதும் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிறது. இல்லை அதுதான், அது வந்து நான் பண்ணுறது ரைட்டுன்னு இல்லை பெட்டர்னு சொல்லக்கூடாது. அதுவும் தப்பு இல்லை. கார் வாங்குறதையும் நான் லக்ஸரி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் ஃப்யூச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வாழக்கூடாது. எனக்கு ஃப்யூச்சருக்கு நான் செட் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு ஃப்யூச்சர்லேயும் நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு மீதி பணம் இருக்குது, அதை நான் ஜாலியாக இருக்கேன் அதில். ஸோ தென் இட் இஸ் ஃபைன். நான் என்னுடைய சம்பளமே இவ்வளோ தான், பட் நான் கடன் வாங்கி தான் அதோட என் சம்பளத்தோட 3 times ஜாஸ்தியாக மொபைல் ஃபோன் வாங்குவேன், டிஎஸ்எல்ஆர் வாங்குவேன், பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன்னா அது தப்பு. ஹாப்பினஸ் இஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் ஹாப்பினஸ். அடுத்தவங்க சொல்கிறதுனால நம்ம ஒன்று வாங்குறதுனால ஹாப்பினஸ் அது ஒரு ஆங்கிள். பட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பட் ஓகே, அவங்க வாங்கினாங்கன்னு நீங்கள் வாங்குங்க, பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா வாங்குங்க. அல்டிமேட்லி மணி இஸ் ஃபார் ஸ்பெண்டிங். ஸோ ஓகே சார், ஒரு சில wrap-up கொஸ்டின்ஸ் மட்டும் சார். நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. எனக்குமே என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பேனா எடுத்து எழுதிடுவேன். எழுதினதுக்கப்புறம் தான் நான் எக்ஸல் ஷீட் போகிறதா ஆப் போகிறதாங்கிறத யோசிப்பேன். நீங்கள் எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? எதில் வந்து உங்களோட கால்குலேஷன் எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நான் எக்ஸல் ஷீட்லேயே பழகிட்டேன். நான் 2011 அதே எக்ஸல் ஷீட் தான் வச்சுருக்கேன். அதில் தான் அந்த கேஷ் ஃப்ளோ முதல்ல போட்டேன், இந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருஷம் பண்ணணும்னு. ஸோ நான் ஒரு வருஷமும் ஒரு 12 columns, ஜான்வரி டு டிசம்பர். ஸோ இந்த மாதம் 12th ஜான்வரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், பிப்ரவரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன். நான் யூஸ்வலாக பார்ப்பேன். யூஸ்வலாக என்னுடைய நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா, ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஓகே, ஷார்ட் ஃபால் இருந்ததுன்னா எவ்வளோ ஷார்ட் ஃபால் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத சம் பண்ணி எப்படியாவது அந்த
அது மேனேஜ் பண்ணிவிடுவேன். இயர்லேயோ நெக்ஸ்ட் இயர்லேயோ மேனேஜ் பண்ணுவேன். இதுதான் நான் 2011 பண்ணிட்டு வரேன். பட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ பண்ணலாம். அப்போது வாட் எவர் இட் இஸ், காப்பி வச்சிங்க, ஆன்லைன் காப்பி வச்சிங்க, அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கட்டும், அதை பற்றி இல்லாமல் மணி எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி மணியை ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் இல்லைனா சோர்ஸ்? மார்கன் ஹவுசல் சைக்காலஜி ஆஃப் மணி நல்ல புக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச புக்கு வேறு. ஆல்மோஸ்ட் ரிச் டேட் புவர் டேட் எவ்வளோ பாப்புலரோ ரீசெண்டாக சைக்காலஜி ஆஃப் மணி. பட் அவருடைய செகண்ட் புக் சேம் ஆஸ் எவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சேம் ஆஸ் எவரில் வந்து அவர் ரிஸ்க்கை பற்றி கொஞ்சம் நிறைய பேசியிருப்பார், சைக்காலஜி ஆஃப் மணியை தவிர. ஸோ ரிஸ்க்கு எவ்வளோ, அதாவது நல்ல கோட்டே இருக்குது. ரிஸ்க்குங்கிறது வந்து நீ ஹிஸ்ட்ரியை எவ்வளோ நீ இதெல்லாம் எந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியால் நீ படிக்கலையோ அதெல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதுதான் ரிஸ்க்கு. ஸோ நீ ஹிஸ்ட்ரியை, ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியோ பாண்ட் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியோ நல்லா படிச்சிருந்தேன்னா உன்னால் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ரிஸ்க்கை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த சேம் ஆஃப் எவர் புக்கில் நல்லா எழுதியிருப்பார் அவர். ஸோ அந்தவே சூப்பர் சார். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் புக் எதுவுமே சஜஸ்ட் பண்ணல, எல்லாமே சோர்ஸ் தான். இப்போ யாரும் புக்கே படிக்கிறது இல்லை. கரெக்ட் தான் சார். அதுவும் சாட்ஜிபிடிலாம் பர்ப்ளெக்சிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் புக்கே அப்லோட் பண்ணி சம்மரி கொடுன்றாங்க. கரெக்ட். ஸோ அதனால் ஒன்லி திங் இஸ், என்ன சொல்கிறது, ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபைன், பட் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஓகே சார், நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், ஒரு 25 to 40 இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் நம்மள இதை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரூலாக இருக்கட்டும், மணியை ஹேண்டில் பண்ணுற ரூலாக இருக்கட்டும், ஒன் ரூல் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க? மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். எதிர்பார்க்காம போர்ட்ஃபோலியோ பார்க்கவே கூடாது. மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத ட்ராக் பண்ணணுமே தவிர அதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு ட்ராக் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து வார் முடிஞ்ச உடனே 2% ஏறிடுச்சுன்னா உடனே போய் இமீடியட்டாக போய் என்னோடய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ, அதெல்லாம் வந்து சைல்டிஷ்னஸ். அதெல்லாம் ஓவர் டைம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. மாதம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மெஷின் மாதிரி ட்ராக் பண்ணும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணும். இதை பண்ணால் போதும். இதை மட்டுமே ஒரு 15-20 இயர்ஸில் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை மாறிடும். அதுதான் பிக்கெஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்டெலிஜென்ஸ்லாம் தேவையில்லை, டிசிப்ளின் டு இன்வெஸ்ட், அவ்வளோ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு மறுபடி வந்து நிறைய பேரை வந்து இன்னும் என்லைட் பண்ணதுக்கு, இன்னும் நிறைய இடத்துல போய் நீங்கள் பேசணும், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் சொல்லணும். அதாவது நான் பார்க்குறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் அட்வைசரோ இல்லை வந்து நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அது இருந்தாலுமே அதுக்காக நம்ம யார்கிட்டையும் பேசலை. யூ ஆர் அ ப்ரொஃபஸர், நீங்கள் டிஓஇ பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த எங்களோட ஜென்ரேஷனில் கிடச்சதை நாங்கள் வந்து பிளஸிங்காக தான் சார் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த கம்ப்ளீட் எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ் பற்றி அவங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட மீட் பண்ணுவோம். பேக் டேக்.